ஐயோ, சும்மா சொல்லக்கூடாது. ரெசார்ட் செம்ம. ஓ, எவ்வளோ பெரிய பெட். காமாட்சி, காமாட்சி, இதோ வரேங்க. என்னங்க? காமாட்சி, இங்க வா. என்னங்க? என்ன நீ இவ்வளவு கருத்து போயிருக்க? அடுத்த தடவை உன்னை இவ்வளவு லாங் எல்லாம் கூட்டு வரக்கூடாது. சரி, அதை விட இங்க உட்கார். முதல்ல உட்கார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. என்னமோ தெரியல காமாட்சி, என் மனசுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தாங்க. இப்ப என் மனசுல இருக்கிற குறையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன குறை? காலகாலத்துல அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லைங்க. அது ஒண்ணுதான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. வேற எதுவும் இல்ல. வாசவன் தான் காமாட்சி. அவன் அவனோட கடமையை நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நாம நம்ம கடமையை கரெக்டா செய்யணும்ல. ஏங்க, என் மனசுல ஒண்ணு தோணுது. அது சொல்லவா? சொல்லு காமாட்சி. இன்னைக்கு தீபாவளி, ரொம்ப நல்ல நாள். இந்த நல்ல நாள் அதுவுமா நம்ம குமரன் கிட்ட அவன் கல்யாண விஷயமா நம்ம மனசுல இருக்கிற ஆசைய பத்தி ஏன் பேசக்கூடாது? நீ ஆனந்தி பத்தி சொல்றியா? ஆமாங்க. தாராளமா பேசிடலாம். இதை விட இந்த விஷயத்த பேச நம்ம 2 பேருக்கு ஒரு நல்ல நாள் வேற என்னைக்கு இருக்க போது சொல்லு. அப்ப உடனே பேசிடலாங்க. பேசிடுவோம். அகிலா, அகிலா எங்க போனா இவ? அகிலா ஆனந்தி தான் பாத்துட்டு வரேன்னு போயிருக்கா. ஆமா, ஒருத்தன் இங்க சும்மா வெட்டியா சுத்திக்கிட்டு இருப்பானே, சாப்பிடறதுக்கு மட்டும் வருவானே அவன். கோட்டி. டேய் கோட்டி, கோட்டி. அப்பா, இங்க வா. கோட்டி, குமரன் எங்கடா? கார்டன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி அவனை கொஞ்சம் வர சொல்றியா? சரிம்மா, நான் வர சொல்றப்பா. ஆனந்தி மாதிரி ஒரு மருமக நம்ம வீட்டுக்கு கிடைச்சா அந்த காமாட்சி அம்மனோட அருள் நமக்கு பரிபூர்ணமா இருக்கிறதா அர்த்தம். வாஸ்தவம் தாங்க. சரி, நம்ம அந்த வாமாப்ல. வாப்பா. என்னம்மா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களாமா? என்ன விஷயமா? ரொம்ப நாளா என் மனசுல ஓடிட்டு இருந்த விஷயம் தாண்டா. அத ஒரு நல்ல நாள் அதுவுமா உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதான் பேசலான்னு கூப்பிட்டோம். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நம்ம குடும்பத்தை சரிஞ்ச நிலைமையில இருந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க. எங்க எல்லாரையும் நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிற. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே நேரத்துல உனக்கும் காலகாலத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நானும் அப்பாவும் ஆசைப்படுறோம். ஐயோ போச்சே, இன்பாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல போறாங்க. மாப்பிள்ளைக்கு தீபாவளிக்கு பெரிய வேட்டை வைக்க போறாங்க. அம்மா, இப்ப எதுக்குமா இந்த கல்யாணம்லாம்? முதல்ல அகிலாவுக்கு நடக்கட்டும், அப்புறமா எனக்கு பாத்துக்கலாமா? குமாரா, உனக்கு தான் நாங்க முதல்ல கல்யாணம் பண்ணணும்னு முடிவே பண்ணிட்டோம். எங்க மனசுல கூட ஒரு பொண்ணு இருக்கா. அதான் அந்த பொண்ணை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக உன்னை வர சொன்னோம். ஐயோ, அம்மா மனசுல ஒரு பொண்ணு இருக்கா? அம்மா அப்படி யார சொல்ல போறாங்க? இன்பானா ஒத்துக்காதடா. சரிடா, சுத்தி வளைக்காம நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். எனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஆனந்தியை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா.
என்னமோ தெரியல, ஆனந்திய பார்க்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா ரொம்ப சரியா இருக்கும்னு என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஆ, ஆனந்திக்கும் உனக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. 2 பேரும் ஒன்னா பிசினஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குல்ல. நீங்க ஒருத்தர் நல்ல விதமா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நல்லா பழகுறீங்க, பேசுறீங்க. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வாழ்க்கையும் சரி, நம்ம குடும்பமும் சரி நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. இதுல உன்னோட அபிப்பிராயம் என்ன குமரா? உன் மனசுல ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இருக்கா? என்ன குமாரா, நாங்க சொன்னதுல உனக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா? ஐயோ அப்பா, அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் ஆனந்தியை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா ஆனந்தியை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பாத்தீங்களா? இது எப்படி உங்க எல்லார்கிட்டயும் சொல்றதுன்னு தெரியாம கொஞ்சம், அதனாலதான். இதெல்லாம் என்ன இருக்கு குமாரா, உனக்கு கல்யாணம் பண்ற வயசாயிடுச்சு. உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கிறப்ப அப்பா அம்மா கிட்ட வந்து எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தாராளமா சொல்லிருக்கலாமே. சரிப்பா குமரா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த காமாட்சி அம்மன் தான் இந்த தீபாவளி அதுவுமா நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்கா. நீ கவலைப்படாத. இந்த நல்ல நாள் அதுவுமா அவங்க அப்பா அம்மா கிட்ட நாங்க பேசுறோம். அவங்களுக்கு இதுல சம்மதம்னா கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிடுறோம். அம்மா அம்மா அம்மா, அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் இப்ப பேச வேண்டாம். என்னப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, ஆனா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேச வேணாம்னா எப்படி? இல்ல அப்படி இல்லப்பா. வேற எப்படி? இந்த விஷயத்த நீங்க யாரும் முதல்ல பேச வேண்டாம். நான் ஆனந்தி கிட்ட முதல்ல இந்த விஷயத்த பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். அவங்களுக்கு சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் பெரியவங்க நீங்க கல்யாணத்தை பத்தி முடிவெடுங்க. அப்பா, குமரன் சொன்னது உங்களுக்கு புரியலையா? புரியலையடா. சட்டு புட்டுன்னு பெரியவங்க பேசி கல்யாணத்தை பண்ணிடாதீங்க. நான் போய் அவங்க கிட்ட அப்படியே ப்ரப்போஸ் பண்ணி கொஞ்ச நாள் நாங்க அப்படியே லவ்வர்ஸா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துக்கிறோம்னு சொல்ல வரான். அதுக்கப்புறமா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்றான். அப்படிதானே மாப்ள? சரிப்பா, உன்னுடைய ஆசைப்படியே எல்லாமே நடக்கட்டும். இப்போதைக்கு நாங்க எதுவுமே பேசல. ஆனா நீ எப்ப பேச சொல்றியோ அப்ப நாங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கோம். நீ முதல்ல ஆனந்திக்கிட்ட உன் மனசுல இருக்கிற ஆசையை பத்தி பேசு. சரிம்மா, வரேன். வெக்கத்தை பாத்தியா? பாரு. அப்பா கை கொடுங்க. இப்பதான் நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருக்கீங்க. அப்ப நான் இவ்வளவு நாள் கெட்ட அப்பாவா இருந்தேன்.